ப்ரோ தர்மசாலாவில் தோனி வச்ச நாக்கு மறக்க முடியுமா ப்ரோ? அங்கே அடிச்சு தான் செமி வந்தோம். இங்கே பஞ்சாப் அடிச்சுட்டு அப்படியே ஆர்சிபி அடிச்சுட்டு செமி போகிறோம். கப்பு தூக்குறோம் அந்த வருஷம். கண்டிப்பாக ஆல்வேஸ் எல்லோ சிஎஸ்கே. கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும். பிகாஸ்னா இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வேறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்க எல்லோரும். நம்ம திருப்பியும் நம்ம பேக் டு பிளே ஆஃப்னால் நம்ம நல்லா ஆடணும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நான் பேக் டு டீமில் வந்தாருன்னா நல்ல சான்ஸ் இருக்குது. பார்க்கணும். இதே மாதிரி பவர் பிளே இன்டென்ட்டு நல்லா காட்டணும். ஆக்சுவலாக பவர் பிளேயில் வந்து நீங்கள் நல்லா ஆடினா மட்டுமே மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே ஒரு 60-70 அடிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு 60-70ன்றது மினிமம் கேரண்டியாக வச்சுட்டு ஆடினா தான் நம்ம வந்து மிச்ச டீமோட காம்பீட் பண்ண முடியும் பிளே ஆஃப்ஸ்லாம் போனால். ஸோ பவர் பிளே இன்டென்ட் கண்டிப்பாக வேணும். ஹோப்ஃபுல்லி நம்ம தர்மசாலாவில் தலையோட நாக்கு ஒன்று பார்த்து நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே வந்து முன்னாடி நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. இப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுனில் இருந்தாங்க. இப்போ வந்து ஃபார்முக்கு வந்துட்டு இருக்க டீம். அதனால் பஞ்சாப் அடுத்த மேட்ச்சு வாய்ப்பு இருக்குது. அவங்க சென்னை நம்ம இங்கே வந்து அடிச்சிட்டாங்க. அங்கே அவங்க நம்ம இடத்துல நம்ம ஆளுங்க முன்னாடி அடித்தவங்களுக்கு அவங்க இடத்துல அவங்க ஆளை அடிக்க முடியாது. அது டவுட் தான். அன்றைக்கி டே வந்து டியூவை பேஸ் பண்ணி தான் அன்றைக்கும். பிகாஸ் அதுவும் வந்து டியூ இருக்கிற கிரவுண்டு தான் மழை. பட் அது அன்றைக்கி டேவை பேஸ் பண்ணி தான். பிகாஸ் பேஸ்ட் ஆன் டியூ தான். ஆக்சுவலி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேர்ன் ஆன பால் நமக்கு டேர்ன் ஆகல. இதுதான் ரீசன். பஞ்சாப் கூட தான் நமக்கு அதில் எப்படி கம்பேக் கொடுப்போமா? கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம். தலை நம்ம வந்து ஒரு வாட்டி அடிப்பட்டா இன்னொரு வாட்டி இப்படி அதுக்கு டபுள் மடங்காக கொடுப்போம் அப்படின்றது தான். பார்ப்போம். நெக்ஸ்ட் லெட்ஸ் சி. கண்டிப்பாக பஞ்சாப் வந்து பஞ்சர் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக பஞ்சர் ஆகும்னு தான் நினைக்கிறேன். பஞ்சாப் கன்ஃபார்மாக ஜெயிக்கிறோம். ஓகே, கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்போம். எடுத்துடலாம். கண்டிப்பா எடுக்கலாம். சிஎஸ்கே வெற்றி. தோனி இல்ல ஜடேஜா. ஜடேஜா லவ் யூ. யாரு? ஓகே தான். எனக்கு ஜடேஜா தான் உயிர். எனக்கு தோனி. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் வின் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வாய்ப்பு ப்ரோ. ஆனால் அந்த பக்கம் பஞ்சாப்லாம் போது எப்படி ஆடுறாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் இது கண்டிப்பாக போடுவாங்க ப்ரோ. கண்டிப்பாக ஈசால கப் நம்மதேன்ற மாதிரி நம்மளுக்கு தான் சென்னைக்கு தான் கப்பு. இங்கே தான் வின் பண்ணுறோம் ப்ரோ. 100% வின் பண்ணுவாங்க சென்னை. 100% வின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க சிஎஸ்கே. we will win. yellow love forever. நம்ம டீம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்ம டீம் ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் அவங்கள பீட் பண்ண முடியும். இல்லைனா வாய்ப்பே இல்லை. இது ரெண்டாவது லாஸ்ட் நம்ம ஹோம் டவுன்ல இது அவைல் நடக்க போகுது. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ம பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நம்ம டீமில் வந்து பவுலிங் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. பேட்டிங் ஓகே தான். இப்போ எல்லாம் நிறைய பேர் சொல்கிறது நாங்கள் தலையை பார்த்துட்டு மேட்ச் லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து மேட்சோட எல்லா பிளேயர்ஸும் முக்கியன்றது ஒரு ப்ரூவ் ஆயிடுச்சானே. அதாவது இட்ஸ் அ டீம் எஃபர்ட் தானே. என்னதான் இருந்தாலும் சிங்கிள் மேனை நம்பி நம்ம வந்து எப்போவுமே ஒரு எந்த கேமாக இருந்தாலும் போக முடியாது. எஸ்பெஷலி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 11 மேன்ஸ் கிளப் மாதிரி. யாராவது ஒருத்தர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம். பட் டீம் எஃபர்ட்டாக போட்டால் தான் அது ஆகும். இப்போ கூட ஒரு லாஸ்ட் கேட்ச் வந்து அட்டம் பண்ணார். அவரோட முடிஞ்சது அவர் அட்டம் பண்ணுறாரு. மிச்சல் கூட அவரோட எஃபர்ட் கொடுத்தாப்புல. ஆனால் மெயினான விஷயம் என்னென்னா இட்ஸ் அ டீம் எஃபர்ட் தான். எல்லாருமே இந்த முக்கியம் தான். ஒருத்தர் இல்லைனா கூட அதுக்கான சப்ஸ்டியூட் ப்ராப்பராக இல்லைனா கேம் நம்ம லாஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது.